ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பூச்செடியை பதியம் பண்ணி வைக்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம தொட்டிலேயோ அல்லது பெரிய பெரிய கவர்லேயோ எப்படி வைக்கலாம்ன்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நர்சரியிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து வைக்கிறோம் அந்த செடியை. அதை எப்படி வந்து வச்சா நல்லா வேகமாக குரோத்தாக வளர ஆரம்பிக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த இட்லி பூ செடியை நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மண் உடஞ்சிராமல் எடுத்து வைக்கணும். மண் முடிஞ்ச அளவுக்கு உடஞ்சிராமல் எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சிங்கன்னா மட்டும்தான் செடி வந்து காயாமல் இருக்கும். நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடியில் இப்படி தான் கவரை நம்ம எடுத்த பிறகு வேறு பூரா இருந்த மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியாக இருந்தாலும் சரி, இட்லி பூ செடியாக இருந்தாலும் சரி, மண் கலவை ரொம்பவே முக்கியமானது. மண் கலவை முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும். அதில் வந்து ஒரு சில கல்கள் கூட இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு செடி வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து மண் முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. மண்ணில் வந்து எருவு, அதாவது சாணம், இந்த மாதிரி மண்புழு உரம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மண் சத்தை அதிகரித்து செடி வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எருவு கலந்த மண், அதாவது எருவு, சாணம் இந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கோங்க. வெர்மி கம்போஸ்ட் இருந்தால் அதையும் போட்டு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட வந்து நம்ம தொட்டியில் வைக்கிறதா இருந்தால் கோகோபிட் ஆட் பண்ணி வைக்கணும். கோகோபிட் ஆட் பண்ணி வைக்கும்போது கூலிங் நீர் இழுத்து வச்சுக்கிறோம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு செடியை வந்து ஈரப்பதத்தை ட்ரை ஆகாமல் வச்சுக்கிறோம். அதனால் வந்து கோகோபிட் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கவரில் வைக்கிறனால கவரில் வந்து ஹோல்ஸ்லாம் இருக்கும். நம்ம தொட்டியில் வைக்கிறனால ஹோல்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம மண் போட்டு வைக்கணும். ஹோல்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தொட்டியில் வைக்கும்போது அடியில் மண் போட்டு செடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மண் போடணும். இப்படி ஆர்டர்படி போட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு செடி வந்து வேர் விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த ஆர்டரில் நட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாள் கழிச்சு டிஏபி எப்பயும் போல் கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு உரச்சத்து அதிகமாக இருக்கிறனால செடி வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும். அதாவது பூக்கள் பூத்துட்டு இருந்தால் கூட பூக்கள் அளவாக பூக்கும். இதை உரம் போடும்போது கொஞ்சம் பூக்கள் அளவு அதிகமாக ஆகிட்டு இருக்கும். இது வந்து இட்லி பூ செடின்ட்டு இல்லை, ரோஜா செடி மற்ற எந்த செடியாக இருந்தாலும் இந்த ஆர்டர் படியே நம்ம நட்டு வச்சுக்கலாம்.